அனைவருக்கும் இனிய நமஸ்காரம், வணக்கம். இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மனித உடலும் குதிரை முகமும் கொண்ட தும்புரு. யார் இவர்? பார்க்கலாம். காசிப முனிவருக்கு மூத்த மகனாக மனித உடலும் குதிரை முகமாக அவதரித்தவர் தும்புரு. நாரதர் இவருடைய குரு ஆவார். நாரதரை போலவே இசையில் வல்லவரும் ஆவார். நாரதரின் இசைக்கு எப்படி நாரதகானம் என்ற பெயர் உண்டோ அதே போல் தும்புருவின் இசைக்கு தேவகானம் என்ற பெயரும் உண்டு. இவர் கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், கிம்புருடர்கள் ஆகியோரின் தலைவர் ஆவார். ஒரு முறை நாரதர் தும்புருவின் கையில் வைத்திருந்த பொன்னும் மணியும் பதித்த வீணையை கண்டு விவரம் கேட்க, பூலோகத்தில் பிராணசீன பர்கி என்ற பேரரசனை புகழ்ந்து பாடியதால் எமக்கு இது கிடைத்தது என்றாராம். உடனே கோபப்பட்ட நாரதர், இறைவனை தவிர நரஸ்துதி கூடாது என தெரியாதா? அதனால் நீர் பூலோகத்தில் போய் வீழ வேண்டும் என்று சாபமும் இட்டாராம். திருப்பதி திருமலையில் உள்ள கோண தீர்த்தம் என்னும் பகுதியில் தும்புரு வீழ்ந்தார். இதுவும் இறைவனின் திருவுள்ளமே என்று நாராயணனை துதித்து பரமபதம் அடைந்தார் தும்புரு. இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்கள் அனைவரும் பரமபதம் அடைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதன் பிரகாரம் இறைவன் அப்படியே ஆகட்டும் என்றும் ஆசிர்வதித்தார். அன்று முதல் கோண தீர்த்தம் என்ற தீர்த்தம் தும்புரு தீர்த்தம் என்று பெயருடன் அழைக்கப்படலாயிற்று. தும்புருவின் கையில் உள்ள வீணையின் பெயர் கலாவதி. தும்புருவை போலவே மனித உடல், குதிரை முகம், கையில் வீணையுடன் உள்ள உருவத்தை சிரோன் என்ற இசை தெய்வமாக கிரேக்கர்கள் கொண்டாடுகின்றனர். தும்புரு தேவகானம் பாட, நந்தி தேவர் மத்தளம் இசைக்க, பதஞ்சலியும் வியாக்கர்பாதரும் அதை கண்டு ரசிக்கும் பாங்கில் எப்போதும் ஆடும் நடராஜர் திருவடி அருகில் இருக்கும் பேறு பெற்றவர்கள். சரி, இப்படிப்பட்ட இந்த தும்புருவை நாம் எங்கே தரிசனம் செய்யலாம்? பார்க்கலாம். நாயக்க மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் ரங்க விலாசத்தில் உள்ள கிருஷ்ணர் கோவிலுக்கு வடக்கு பிரகாரத்தில் இவர் காணப்படுகிறார். இவரது வித்தியாசமான கிரீடமும் சுருண்டு அலையலையாக காணப்படும் தலைமுடியும், கழுத்திலும் கரங்கிலும் இடையிலும் வித்தியாசமான அணிமணிகளும், இடையில் உள்ள ஆடைகள் காற்றில் பறப்பது போல அற்புதமாக வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. வலது கரத்தால் வீணையை மீட்டியபடி அதற்கு ஏற்ப இடது கரத்தை அசைத்து கொண்டு தேவகானம் பாடும் தோரணையும், முகத்திலும் கண்களிலும் மகிழ்ச்சியும், அப்படியே கல்லில் வடித்த சிற்பியின் கலை திறனையும் என்ன சொல்லி பாராட்ட? அது மட்டுமில்ல, நாகப்பட்டினம் சவுந்தரராஜ பெருமாள் கோவில் தூண் ஒன்றிலும் வீணையை இரு கைகளாலும் மீட்டியபடி காட்சி தருகிறார் தும்புரு. இப்படிப்பட்ட இந்த தும்புருவை நாம் வணங்குவதால் இசை மற்றும் கலையில் தேர்ச்சி, ஞானம், நல் ஒழுக்கம் மற்றும் இறைவனின் அருள் கிடைக்கும். தும்புரு ஒரு கந்தர்வர்களின் தலைவர் மற்றும் சிறந்த இசைக்கலைஞர் ஆவார். அவரை வணங்குவதன் மூலம் அவரது இசை ஞானமும் பக்தி குணமும் பக்தர்களுக்கு கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது. அதனால் நாமும் இந்த தும்புருவை தரிசனம் செய்வோம், அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.